வீட்டுக்கு சனி வரும்போது நல்லவன் வீட்டுல கெட்டவன் வந்து இருந்தா கெட்டவனால கெட்டது பண்ண முடியாது. புரிஞ்சுங்களா? அது ஒண்ணு. அதே மாதிரி இந்த சனி வந்து 10க்கு வருது சார், சனி எனக்கு 10க்கு வந்துச்சுன்னா எனக்கு வந்து வேலை போயிடுமா சார், 10ல சனி சார் வேலை போயிடுமா சார், யாராவது சொன்னாங்கன்னா தைரியமா மட்டும் சொல்லுங்க. 10ல ஒரு பாவியாச்சு இருக்கணுங்க. எப்படி? 10ல ஒரு பாவியாச்சு இருக்கணுங்கிறது ஜோதிட ஐதீகம். புரியுதா? அதே மாதிரி 10ல ஒரு பாம்பாச்சும் அடிச்சு போடு, அது ஒண்ணு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 10ங்கிறது பாத்தீங்கன்னா 1 4 7 10 இது பாத்தீங்கன்னா கேந்திரம். இந்த கேந்திரத்துல பாவிகள் இருக்கும்போது பாவிகள் வலு பெறுவார்கள், பாவிகள் இருக்கணும். இது ஒண்ணு. இந்த 10ங்கிறது நம்மளோட கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய உபஜெயஸ்தானம். புரியுதா? இங்க சனி வந்து அமரானா நீங்க ஜெயிக்க போறீங்க, ஜெயிச்சுக்கிட்டு வந்துருவீங்க. என்னதான் பிரச்சனை என்னதான் சிக்கல்கள் இருந்தாலும் வெற்றி வாய்ப்பும் ஜெயமும் உங்களுக்கே. புரியுதா? இது வரைக்கும் இந்த மிதுன ராசி மிளகாங்க படாத கஷ்டம் இல்லைங்க வேலை. ஏன்னா இங்க பாக்கியசாந்தி ஆட்சியா இருந்தார்ல, இவர் வந்து இங்க 10க்கு வந்தோன்னே இது 9ஆம் இடத்துல இவர் இருந்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு யாரெல்லாம் ஒரு குடைச்சல் கொடுத்தாங்க, உங்களுக்கு யாரெல்லாம் வந்து ஒரு முதுகுல குத்துனாங்க, உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு எடுத்தாங்கிறத கண்ணுக்கு ஈஸியா காட்டுவார். புரியுதா? உங்களை கெடுத்தவங்க, உங்களை வந்து வளரக்கூடாதுன்னு உங்களை தடுத்தவங்க எல்லாம் நீங்க பந்தாடக்கூடிய காலமா நான் பார்க்க போறேன். 10ல ஒரு பாவி வந்து அமர்றாரு, அதுவும் 10ல தொழில்காரனே வந்து அமர்றாரு. அமர்ற வீடு குருவோட வீடு, குரு பேச்சுக்கு போய் ஊடு கொடுத்தவ வந்து லக்னத்துல வந்து அமர்றாரு. அப்ப எப்படி இருக்கும்? கிங் மேக்கர்ஸ். புரியுதா? ஓராண்டு உங்களை அசைக்க முடியாது. அடுத்த ஆண்டு வரும்போது பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு பேர் இங்க வந்துருவார். 2ஆம் இடத்துல தனகாரன் வருவாரு, தனகாரன் 2ஆம் இடத்துல இருந்து தொழில்காரனை பார்ப்பாரு. ஓஹோன்னு இருப்பீங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த 2025 சனி பயிற்சி உங்களுக்கு முடிஞ்சு அடுத்த சனி பயிற்சி வரும்போது உங்க வாழ்க்கை மட்டும் உயர்ந்திருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இப்ப எழுதி வச்சுக்கோங்க உங்களுடைய வருமானம் என்ன, பொருளாதாரம் என்ன சொல்லி இப்ப எழுதி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸ் பாக்குறீங்களா? எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த 2027 அடுத்த சனி பயிற்சி வரும்போது நீங்க எடுத்து பாருங்க, முன்ன எப்படி இருந்துச்சு கார்த்தி சொன்னாரு, இப்ப எப்படி இருக்குன்னு நீங்க எடுத்து பாருங்க. ஏன் நான் சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த குரு பகவான் தனக்காரகன், குரு பகவான் இங்க உச்சமாகிறாரு. கரெக்டா? உச்ச வீட்டுக்கிட்ட ஒரு கிரகம் இருக்கும்போது வலுவா இருக்கும். குரு உங்களுக்கு எத்தனை இடத்துக்கு அதிபதி? 10ஆம் இடத்துக்கு அதிபதி, 7ஆம் இடத்துக்கு அதிபதி. 10 7 வந்து லக்னத்துல அமர்ந்திருக்காரு. இது வந்து புதனோட வீடு. குருவும் புதனும் சுப கிரகம். ஒரு சுப கிரகம் இன்னும் சுபகிரக வீட்டுல வந்து உட்காருதுங்கும் போது எப்படி இருக்கும்? நல்லதா நடக்கும். நல்ல வீட்டுல வந்து நல்லதா நடக்கும். புரியுதா? அடுத்தபடியா அடுத்த